நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் சீசன்ல எஸ்ஆர்ஹெச் எங்க விட்டாங்களோ அதை இந்த சீசன் எண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா 231 ரன் அடிச்சிருக்காங்க. ஆர்சிபியையும் பீட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பற்றி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரீசர் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் எதிர்பார்க்கல சன்ரைசர்ஸ் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா இவங்க செம்ம சைடு வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இதில் என்ன ஆயிடுத்து, ஒரு ப்ராப்ளம் டீம் டேவிட் இன்ஜர்ட் ஃபீல்டில் அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் மசில் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபர்ஸ்டே அவுட் ஆகிட்டார். இது ரெண்டு தான் அவங்களோட கொலாப்ஸுக்கு காரணம். இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒத்தனை இருந்தால் கூட வின் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஏன்னா ஸ்கோர் ரேட் வரும்போது அவங்களோட பெட்டராக இருந்தது. சன்ரைசரோட பெட்டராக வந்தாங்க அட் ஒன் ஸ்டேஜ். 14 ஓவர்ஸில் 10 ஓவரில் நினைக்கிறேன் 4 ரன்னோ 5 ரன்னோ அகட்டாக இருந்தாங்க. அப்புறம் 14 ஓவர்லேயே ஈக்குவலாக இருந்தாங்க. அதனால் அது கொஞ்சம் எதிர்பார்க்காத இது. பட் கடைசியில் ரொம்ப சொதப்பிட்டாங்க ஆர்சிபி பேட்ஸ்மேன். அது எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப, அதுவும் குருணால் பாண்டியாலாம் ஹிட் விக்கெட் ஆடுறார். இதெல்லாம் குருணால் பாண்டியா இஸ் அ டாப் பேட்ஸ்மேன், டாப் லெவல் ஆல்ரவுண்டர். அவர் ஹிட் விக்கெட்லாம் ஆடுறாருனாக்கா அது அந்த அளவுக்கு நாட் இன் த கேம், அந்த மாதிரி சொல்லலாம். பயங்கர சர்ப்ரைஸ் என்னன்னாக்கா, டாஸ் போடுறதுக்கு ஜிதேஷ் சர்மா வந்தார். ஆமாம், பட்டிடார் வரல. ஸோ அவர் இம்பேக்ட் பிளேயராக இருந்தார். ஸோ இன்ஜரி ஒன்றும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகல போல இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே பேசின அபிஷேக் சர்மா சொல்றாரு, இந்த வருஷத்துல எங்களுக்கு கிடைச்ச விக்கெட்லேயே ரொம்ப ரொம்ப நல்ல விக்கெட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி பெரிய கிரவுண்டு நம்ம 160 180 அப்படின்றது சொன்னோம். 230 அடிக்கிற அளவுக்கான பிச்சா இன்னைக்கு இருந்ததா? ஆமாம், பிச்சில் விக்கெட்டில் ஒன்றும் இல்லை. இட்ஸ் எ ஃப்ளாட் பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸ். அதனால் ஷார்ட் அடிக்கிறதுக்கு வசதியாக இருந்தது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அடித்தாங்க. ஆனால் ஒன்லி திங் இஸ் 2 சைடும் விக்கெட்டை லூஸ் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் டென்ஷன் மாதிரி ஆயிடுது. மற்றபடி விக்கெட்டில் ஒன்றுமே கிடையாது. அப்சல்யூட்லி நோ ஸ்விங், நோ டேர்ன், நத்திங். கிளியர் பேட்டிங் விக்கெட் அது பார்த்த உடனே தெரிஞ்சுது அது. அண்டு இதில் எப்படின்னாக்க நான் இன்னொரு ப்ளேம் பண்ணுவேன். எப்படின்னா, அபிஷேக் சர்மா ஆஃப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணார், அவுட் ஆகிட்டார். இஷான் கிஷன் வந்தார். அவர் வந்த உடனே ஒரு கேட்ச் விக்கெட் ஜிதேஷ் சர்மா விட்டார். அதுதான் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவர் 94 நாட் அவுட். ஸோ அங்கே தான் ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம். ஜிதேஷ் சர்மா அதுக்கப்புறம் மோதினார் பால்கிட்ட போய். அவர் கேதரே பண்ணல, போய் குத்தினார் பால். அதனால் கேட்சை விட்டார் அவர். ஓகே, ஸோ தட் இஸ் அ காஸ்ட்லி மிஸ். நம்ம நேற்று பேசிட்டு இருந்தோம், நுவான் துஷாரா எடுத்திருக்கலாம். பவர் பிளேல ரொம்ப ரொம்ப நல்லா பவுல் போடுற ஒரு பிளேயர். அவர் ஆர்சிபி எடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் இங்கிடி பிளே ஆஃப் இருக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சும் ஆர்சிபி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருந்தோம். இன்னைக்கு நுவான் துஷாரா டிராப்டு. அதுக்கான பேமெண்ட்டை ஆர்சிபி பெருசா கட்டிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. கண்டிப்பா நேற்று நம்ம கிளியரா சொன்னோம். அந்த மாதிரி லுங்கி சான்ஸே கிடையாது, கம்பேரிசனே இல்லை. அவர் இஸ் எ வெரி வெரி ஆர்டினரி T20 பிளேயர். அண்ட் சிஎஸ்கேக்கு ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் நேற்று சொன்னேன். அதனால் டெஃபினட்டாக லுங்கியோட துஷாரா பெட்டர். ஓகே சார், எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங், எஸ்ஆர்ஹெச் பண்ண தப்புல கிளாசனுக்கு கம்மியாக பால் கொடுத்ததும் ஒன்று அப்படின்னு. இன்னைக்கு கிளாசன் முன்னாடி வந்தார். இல்லை, கிளாசன் முன்னாடி வந்தார், ரைட்டு, அவ்வளோதான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கிளாசனை ஏமாற்றிட்டாங்க பியூட்டிஃபுல்லாக. அந்த பால் அவர் அடிச்சிடக்கூடாது. அவர் ஸ்லோயர் ஒன், அவர் அடிக்க போயிட்டு மாட்டின்ட்டார் அதை. ஸோ அதனால் கேட்ச் ஆகிடுது ஈஸியாக. இல்லைனா அவர் யூஸ்வலாக அந்த மாதிரி அவுட் ஆக மாட்டார் அவர். இதில் அந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு இவர் போட்ட பாலை, புவனேஷ்குமார் போட்ட பாலை சொல்லணும். அது நக்கிள் பால்னு போடுவாங்க. இந்த நக்கிள் பால் இந்த 3 விரலை இப்படி வச்சுப்பாங்க, இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிப்பாங்க பாலை. ஸோ அந்த டைம் அதே ஆக்ஷனில் அப்படியே விடுவாங்க பாலை. அந்த மாதிரி விடும்போது பால் ஸ்பீடே இல்லாமல், ஏன்னா அந்த அழுத்தத்துக்கு ஃபிங்கர் இல்லைல்ல, ஸோ ஸ்பீடே இல்லாமல் செயில் ஆகிட்டு வரும் பால். அதில் தான் இவர் மாட்டின்டார், ஹெட்டு. ஆமாம், டிராவிஸ் ஹெட் மாட்டின்டார். ஸோ அந்த மாதிரி புவனேஷ்குமார் அதில் நல்ல பிஸ்தா பவுலர். ஆர்சிபி பவுலர்ஸ் இன்னைக்கு ஸ்லோவர் பால் போட்டாங்க, யார்கர்ஸும் போட்டாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி. ஒருவேளை பிச் அப்படி இருந்ததுனால இதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் விக்கெட் ஊழ்ந்துட்டே இருந்தது சார் ரெகுலராக. எஸ்ஆர்ஹெச்சில் விக்கெட் ஊழ்ந்துட்டே இருந்தது. நாட் தட் பெரிய பார்ட்னர்ஷிப் வரல. இவர் ஒருத்தர் தான் நின்னார், இஷான் கிஷன் ஒருத்தர் தான் நின்னார். மற்ற எல்லாம் அவுட் ஆகிட்டே இருந்தாங்க லைனாக. ஆனிகிட் வர்மா வந்தார், அவர் அடிச்சார் போனார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிச்சார் போனாங்க. இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது என்னன்னாக்கா, ஆர்சிபியில் கொஞ்சம் பேட் போலிங் இருந்தது. அந்த பேட் போலிங் பண்ணவங்க 2 பேர்.
நான் அதை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். சுயாஷ் சர்மா அவர் வந்து ஸ்கையை பார்த்து போலிங் போடுறாரு. நீங்களே பார்த்துருப்பாங்க, நிறைய தடவை பார்க்கலாம். நீங்கள் நேராக பார்த்து போட்டாலே உங்களுக்கு டைரக்ஷன் மிஸ் ஆகும். ஸ்கையை பார்த்து இவர் போட்டார்னா அவர் கெஸ் ஒர்க்கில் போடுறது போலிங்கு. அதனால் எங்கே பிச் பண்ணணுமோ அங்கே பிச் ஆகாது பால். அது அந்த இடத்துல ஊழ்ந்ததுன்னா இட்ஸ் லக்கு. அந்த மாதிரி 6 பால் போடுவார். 6 பால் எங்காவது வெளியே போகும். ஒரு பால் வந்து ஸ்பாட்டில் விடும், அவ்வளோதான். ஸோ இஸ் நாட் அ கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லெங்க் போலர். ஓகே, என்றைக்குமே அவர் ரிஸ்கி. அவர் நான் முதல்லேருந்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், சுயாஷ் சர்மா தான் அங்கே இருக்கிறதுக்குள்ள டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இன்றைக்கி வந்து 3 ஓவரில் 45 ரன் அவர். எஸ்ஆர்ஹெச்க்கு பார்ட்னர்ஷிப் கிடைச்சிக்கிட்டே இருந்தது சார். இஷான் கிஷனுக்கு வந்து பேட் கமின்ஸ் வந்தார், அப்புறம் வந்து அன்கேத் வர்மா, ஹென்ரிச் கிளாசன், இப்படி எல்லாரும் கூடயும் 40 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து. அதுதான் மற்றவங்க யாரும் அடிக்கலன்னு சொன்னேன் நான். மற்றவங்களாம் வந்து 20-10 அந்த மாதிரி தான் அடிச்சாங்க வழியே. மெயின் பல்க் ஸ்கோரிங் டன் பை இஷான் கிஷன். ஓகே, ஆனால் யாருமே பிக் ஸ்கோர் அடிக்கல, 50 அடிக்கலன்றேன். ஆமா ஆமா, 50 அடிச்சிருந்தாக்க ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப். சின்ன கேமியோ மாதிரி இருந்தது. அதாவது சின்னது இல்லை, அது வந்து இட்ஸ் அ பார்ட். அவங்க நிறைய விக்கெட் இருந்ததுனால அவங்க மேனேஜ் பண்ணாங்க. ஆர்சிபியோட பேட்டிங் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க. விராட் கோலி ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சார். இத்தனைக்கும் சால்ட் தான் வந்து செகண்ட் ஃபிடில் வாசிச்ச மாதிரி இருந்தது. விராட் கோலி ரொம்ப வேகமாக கொண்டு போனார். ஆனாலும் அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் வந்து நல்லா ஆன் பார் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஹையர் ரேட்டில் இருந்தாங்க. கண்டிப்பாக வின் பண்ண வேண்டிய கேம் அவங்களுக்கு. வின் பண்ணியிருக்கக்கூடிய கேம். ஆமாம், வின் பண்ண வேண்டிய கேம் அது. அண்டு பண்ணியிருக்கலாம். அந்த 2 பேர் நடுவில் சொதப்பினாங்க, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். எனக்கு அவங்க தான் பேக் போன் அவங்களுக்கு. எனக்கு படித்தார்கிட்ட இருந்தே மேட்ச் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 16 பாலுக்கு 18 அது கண்டிப்பாக போயிடுச்சு. அது நம்ம நேத்தியே சொன்னோம், அவர் வரக்கூடாதுன்னு சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், இது டிம் டேவிட் ரொமாரியோ முன்னாடி வரணும், பட்டிடார் அப்புறம் தான் வரணும்னு சொன்னோம் நம்ம. அது இப்படி தான் பண்ணுறாங்க அவங்க. ஐ மீன் எவ்வளோ தடவை சொன்னாலும் ஐ மீன் நமக்கெல்லாம் தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. படிக்கலுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் கொண்டு வந்தாங்க. ஆமாம், ரொம்ப வேகமா வந்துட்டு ரொம்ப வேகமாவே வெளியே போயிட்டாரு. நேற்று கூட நான் அடிச்சு சொன்னேன், கம்பேரிசனே கிடையாதுன்னு சொன்னேன். மயங்க் அகர்வால் வந்து இடமே கிடையாது அவருக்கு. ஏன்னா ஈவெண்ட் அன்சோல்டு இந்த ஆக்ஷன், எந்த டீமுமே எடுக்கல. அந்த சமயத்தில் இந்த மாதிரி பிளேயர்லாம் உள்ளே கொண்டு வந்தாக்க இவங்களுக்கு இது நேம்லாம் நல்லாயிருக்கும். உடனே ஆகும்னு கோச் பிரமாதமாக பேசுவார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இப்படி, அந்த காலத்தில் எப்படி அடிச்சார், 2008 இவ்வளோ ரன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபார்மில் என்ன, அவ்வளோதான். ஓகே, அவரோட லாங் டைம் கோச் நேற்று பேசியிருந்தோம், RX முரளிதரன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய வந்து ஷார்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அதுதான் நேற்று அந்த முரளிதரன் பேரை நீங்கள் சொன்னீங்க. அது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்கள கோச் அப்படி தான் சொல்லுவாங்க, என் பையன் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அப்படிதானே உள்ளே தள்ளுவாங்க. இன்னைக்கு ஒரு 10 பால் பேசி உள்ளே தள்ளுவாங்க. இல்லை இன்னைக்கு ஒரு 10 பால் ஃபேஸ் பண்ணார்ல, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டாரு அப்படின்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு க்ளூவே இல்லை. ஓகே, அவருக்கு வந்து விளையாட்டுக்கு க்ளூவே இல்லை. அவர் எப்படி அவுட் ஆனார் பார்த்தீங்களா, பேத்தட்டிக்காக இருந்துச்சு. கரெக்டாக தான் அவர் எடுக்காமல் இவங்க வந்து ஈவெண்ட் அன்சோல்டு. எந்த டீமும் எடுக்கல. அப்பே தெரியணும் ஆர்சிபிக்கு எந்த டீம் எடுக்கலையே இந்த மாதிரி ஆள் எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக அன்னோன் கமாடிட்டி எடுத்துருக்கலாம். இந்த மாத்ரே ஆர் உர்வில் பட்டே அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஐ மீன் ஒன்றுமே தெரியாமல் ஸ்கூல் பாய் மாதிரி வர்றாங்கல்ல, அவங்க பெட்டர். இவெல்லாம் தெரிஞ்ச ப்ரூவன் ஃபெயிலியர் கேண்டிடேட். எஸ்ஆர்ஹெச் பவுலிங் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அதிகமாக ரன் கொடுத்த மாதிரி இருந்தது, கடைசியில் புல் பேக் பண்ணிட்டாங்க. எனக்கு புல் பேக் அப்படின்ற வார்த்தை சரியாக படலை. ஏன்னா ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து விக்கெட்ஸை கொடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது வந்து எப்படின்னாக்க அந்த ஒரு ஓவரில் தான் அந்த மாதிரி விக்கெட் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம மல்லிங்கா ஓவரில் ஒரு ஓவரில் அவர் கையில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடினாங்க, அவர் ரன் அவுட் ஆகிடுச்சிட்டார். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக் அண்ட் த்ரோ. படித்தார் அவுட்டு. ஆமாம், படித்தார் அவுட்டு. அண்டு அவர் வந்து அவுட் ஆக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் வந்து ஐயோ இவரை போய் அவுட் ஆக்கிட்டானே, அடுத்த வாரம் வந்து கடகடன்னு வின் பண்ணிடுவானேன்னு சொன்னேன் நான். ஏன்னாக்க பட்டிடார் வந்து கேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் அந்த சமயத்தில் அவர் அவுட் ஆகக்கூடாது. நாங்களாம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து டாட் பால் நிறையா கொடுத்தாருன்னா அவனை அவுட் ஆக்காமல் அப்படியே வச்சுப்போம். பட் எல்லோரும் நான் பட்டிடார் கூட சொல்லுவாங்க. பட் பட்டிடார் வந்து இந்த வருஷம் கிளிக் ஆகலை. போன வருஷம் he was a great batsman எல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஃபார்முங்கிறது வருஷம் மாறும். எப்போ பாரு ஒரே ஃபார்மில் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த சீசனில் ஒரு ஆரம்பத்தில் நல்ல ஃபார்மில் தான் சார் இருந்தார். போக போக தான் அப்படியே இருந்திருப்பார். பட் ஸ்டில் அவருக்கு வந்து அந்த ஃப்ளோ வரல. போன வருஷம் இந்த ஃப்ளோ இல்லை. அதுதான் சொல்கிறேன் உண்மை. நிதிஷ்குமார் ரெட்டி இன்னைக்கு வந்து 2 ஓவர் ரொம்ப குவைட்டாக போட்ட மாதிரி இருந்தது. 13 ரன் தான் கொடுத்துருந்தாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தார். அவரோட ஓவர் எப்படி? வெரி வெரி இன்டெலிஜென்ட் போலர். ஓகே, அவர் யூஸ் பண்ணலனாக்கா இட்ஸ் அ கேப்டன்ஸ் மிஸ்டேக்.
ஏன்னா பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூமெண்ட்டை பார்த்து bowling போடுறாரு அவரு. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து ரொம்ப பேர் கிடையாது. மிட் மிட் எல்லாம் போய் மாட்டிப்பாங்க ஓகே இல்ல மீடியம் ஃபாஸ்டா இருக்கிறதுனால அந்த மீடியம் பாஸ் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி. அவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. இதுதான் முக்கியமான இந்த சுயாஷ் ஆட்டம். இல்லைன்னா இந்த மாவின்னு ஒரு bowler, சிவம் மாவின், ஆமா இவங்கெல்லாம் வந்து பேட்ஸ்மேனை பார்க்கதே கிடையாது. தே லுக் அட் த ஸ்கை. அந்த மாதிரி போடுறதுனால இவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூமெண்ட் தெரியாது. ஓகே ஸோ கண்டிப்பாக பேட்ஸ்மேனை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணணும். அவன் வந்து இந்த ஸ்டெப்பு இப்படி வைப்பான், தட் மீன்ஸ் பேக் ஃபுட்டில் போகிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவுட் சைட் அவசரம் போட்டுடணும். அந்த ஸ்கூப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி குனிவான். அப்படி குனியும் போது நீங்கள் வேறு பால் போட்டுக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணால் தான் போட முடியும். நிதிஷ் ரெட்டி பிரமாதமாக பண்ணுறாரு அந்த வேலையை. ஆனால் அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து bowling போடும்போது they don't look at the batsman and கண்ணை மூடிக்கிறாங்க. சில பேர் வந்து they put the head down. ஃபார் எக்ஸாம்பிள் இஷாந்த் சர்மா வந்து டெலிவரிக்கு முன்னாடி தலையை கீழே போட்டுருவார். அப்புறம் தான் கை வரும் வெளியே. 2-3 தடவை ரிட்டர்ன் ஷாட் வந்து அவர் ஃபேஸில் படுற மாதிரி வரும். முடி வேறு வந்து மறைச்சிக்கும் அவரை. அப்போயே நான் நினச்சேன் சரி ஃபேஸில் ஒரு பால் வாங்க போகிறாருன்னு நினச்சேன். ஏன்னா ஈ cannot put his eyes down. பார்த்துட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். எந்த பவுலர் நல்ல பவுலர் எடுத்து பாருங்கள், கண்ணு வந்து பேட்ஸ்மேன் மேலேயே இருக்கும் கடைசி வரைக்கும். அது பண்ணலனாக்கா இஸ் யூஸ்லெஸ். த கோச் டு பி பிளேம்டு. ஓகே ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவரால் இந்த மேட்ச் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் அட் ஆர்சிபிஸ் பேட்டிங். ரியலாகவே டிசப்பாயிண்டட். அதுவும் சால்ட் வேறு விளாட்றாரு இன்னைக்கு. அந்த ப்ளஸ் பாயிண்ட் இருந்தது. பட் பேட்டிங் கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. அஃப்கோர்ஸ் படிக்கல் இல்லை, அது ஒரு ரீசன் சொல்லலாம். பட் இருந்தாலும் அந்த பட்டிடார் பேட்டிங் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டார்னு எல்லாருமே தெரியும். அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது வந்து ஜிதேஷ் சர்மா வந்து கொஞ்சம் கேமியோ பண்ணார். சில ஷாட்லாம் அந்த அப்பர் கட்லாம் பண்ணார். பட் அவுட் ஆகிட்டார் அவர். ஒன் திங். அண்ட் மெயின் ஃபெயிலியர் இஸ் டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஓகே அவங்க 2 பேர் ஃபெயில் ஆனதான் ப்ராப்ளம். ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். சார்.